வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. நைட்டு செந்தில் அவர் ரூம் பெட்டில் உட்காந்து காத்துக்கிட்டு இருக்க மீனா வர்றாங்க. அவங்க ரொம்பவே டயர்டாக வந்த பேக்கை பெட் மேலே வைக்கிறாங்க. ஏய், லேட் ஆகும்னு சொன்னேன், ஆனால் இம்புட்டு லேட் ஆகும்னு சொல்லவே இல்லை அப்படின்னு செந்தில் கேட்க, அப்பா அப்படின்னு இடுப்பை பிடிச்சிக்கிட்டு 6 மணிக்கு முடிய வேண்டிய ரிவ்யூ மீட்டிங்கு இழுத்து 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 7:30 மணி வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்பா அப்படின்னு அசந்து போய் உட்கார்றாங்க மீனா. அப்புறம் என்ன சொன்னாரு உன் மேல் அதிகாரி அப்படின்னு செந்தில் கேட்க, வழக்கம் போலதான், நீங்க சின்சியரா உழைப்பீங்க, உங்களை மாதிரி ஒருத்தர் நம்ம ஆபீஸுக்கு கிடைச்சது நாங்க செஞ்ச புண்ணியம்னு சொல்லி அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. அடா 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 அப்படின்னு ரசிச்சு கேட்டுட்டு இருக்காரு செந்தில். எக்ஸ்ட்ரா 4 பேர் வேலையை என் தலையில் கட்டிட்டாங்க அப்படின்னு மீனா பரிதாபமாக சொல்கிறாங்க. திடுக்குன்னு பார்க்குற செந்தில், அம்பட்டு வேலையெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு கேட்க, அப்படி சொல்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியுங்க. அதுவும் இந்த குவார்ட்டர்ஸ் எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னதுலேருந்து எக்கச்சக்க வேலையை கொடுத்து என்னை தாளிக்கிறாங்க அப்படின்னு மீனா சொல்லு. இங்கே பாரு, குவார்ட்டர்ஸ் உன்னோட உரிமை, தானமாக ஒன்றும் கொடுக்கலையே அப்படின்னு செந்தில் கேட்க, கரெக்டு தான், ஆனால் அவங்க தானம் கொடுக்குற மாதிரில நடந்துக்கிறாங்க. குவார்ட்டர்ஸ் எனக்கு அலோகேட் பண்ணுறேன்னு சொன்னப்பவே நான் வேணான்னு சொல்லி இருக்கணும். அப்படி சொல்லாமல் உங்கள் பேச்சை கேட்டு நான் மண்டையை ஆட்டினேன் இல்லை. நான் ஏதோ லேட் ஆகும்னு நினச்சி அமைதியாக இருந்தேன். இப்போ பார்த்தா 2 நாள்லயே சாவியை கொடுத்துருவாங்களாங்கிறாங்க மீனா. ஏய் சூப்பர், கங்க்ராட்ஸ், செம்ம அப்படின்னு மீனாவோட கையெடுத்து குலுக்கிறாரு செந்தில். என்ன செம்ம, என்ன கங்க்ராட்ஸு, இனிமே வேண்டாம் நீ எழுதி கொடுக்கறதெல்லாம் எவ்வளோ பெரிய ப்ராசஸ் தெரியுமா அப்படின்னு மீனா கேட்க, உன்னை யாரு வேணான்னு எழுதி கொடுக்க சொன்னது அப்படின்னு செந்தில் கேட்க, ஏங்க நாம தான் அங்கே போக போறது இல்லையே, நமக்கு அது தேவையும் இல்லைங்கிறாங்க மீனா. ஏய், நாம ஏன் அங்கே போகக்கூடாது மீனா அப்படின்னு செந்தில் கேட்க, அதான் இந்த வீடு இருக்குதே நமக்குங்கிறாங்க மீனா. மீனா, இங்கே பிரைவசியே இல்லைங்கிறாரு செந்தில். இருக்கிற பிரைவசியே போதும் அப்படின்னு மீனா சொல்ல, சரி பர்மனண்டா அங்கே போக வேண்டாம், குவார்டர்ஸ் இருந்ததுன்னு வையேன், வாரத்தில் ஒரு 2-3 நாள் போய் அங்கே தங்கிக்கலாம், ஜாலியாக இருக்கும்ல அப்படின்னு செந்தில் சொல்ல, ஏங்க இங்கேயும் அங்கேயும் மாறி மாறி போயிட்டு வந்துட்டு இருக்கிறதெல்லாம் தேவையே இல்லாத வேலை அப்படின்னு மீனா சொல்ல, ஏய் வாரத்துக்கு 1 நாளாவது அங்கே போயிட்டு வரலாங்கிறாரு செந்தில். எதுக்குங்கன்னு மீனா கேட்க, சரி நாம போக வேண்டாம், அந்த குவார்டர்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், மாமாவுக்கு யூஸ் ஆகும்லங்கிறாரு செந்தில். எங்கப்பாவுக்கா அப்படின்னு மீனா கேட்க, இல்லை ஏன் மாமாவை சொன்னேன், பழனிவேல் மாம்சுக்கு சொன்னேன், அவருக்கு இங்க ரூமே இல்லைல்ல, அவர் அங்க போய் தங்கிக்கலாம்ல அப்படின்னு செந்தில் சொல்ல, அடடா செந்தில் உங்களுக்கு இவ்வளோ தாராள மனசான்னு தோணுது, அவங்க தான் அத்தை மாமா ரூம்ல போய் தூங்கிக்கிறாங்கல்ல அப்படின்னு மீனா கேட்க, அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இங்க ரூம் இல்லைல்ல, அவங்க 2 பேரும் ஹாலில் தானே தூங்கிட்டு இருக்காங்க, இப்போ மாமாவும் அத்தையும் குவார்டர்ஸுக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோ, அம்மாவும் அப்பாவும் அவங்க ரூமுக்கு போயிடுவாங்கல்ல அப்படின்னு செந்தில் சொல்ல, நீங்க ஒன்றும் அவ்வளோ பொதுநலமாலாம் யோசிக்கிற ஆள் இல்லையே அப்படின்னு மீனா கேட்க, பொதுநலம்லாம் இல்லை, நம்ம வீட்டு ஆளுங்க சந்தோஷமா இருக்கணும்னு ஒரு சுயநலந்தேன் அப்படின்னு செந்தில் சொல்ல, பொதுவாக நமக்கு கொடுக்குற குவார்ட்டர்ஸை நாம வேறொருத்தங்களுக்கு கொடுக்கவே முடியாது, அதுவும் இல்லாம பழனிவேல் சித்தப்பாவும் சித்தியும் தடிக்குடித்தனம் போறத மாமாவும் அத்தையும் ஒத்துக்குவாங்களா, இல்ல சித்தப்பாவோட அண்ணனுங்க இருக்காங்களே அவங்க தான் விட்டுருவாங்களா, அப்படி இருந்தா அவங்க வீட்டுக்கு தான் வரணும்னு சொல்லுவாங்கங்கிறாங்க மீனா. அப்போ நாம குவார்டர்ஸுக்கு போயிடலாம், மாமாவும் அத்தையும் நம்ம ரூம் எடுத்துக்கிட்டோம் எப்படி அப்படின்னு செந்தில் கேட்க, வேணாங்க நமக்கு குவார்டர்ஸே வேண்டாம், நமக்கு அழகான வீடு இருக்கு, அழகான குடும்பம் இருக்கு, இது போதும், நாம இங்கேயே இருந்துப்போம், நான் எப்பாடு பட்டாவது அந்த குவார்ட்டர்ஸ் வேணான்னு எழுதி கொடுத்துடுறேன் அப்படின்னு மீனா ரொம்பவே டென்ஷன் ஆகி கடுப்போட துண்டை எடுத்துட்டு வெளியே போறாங்க. எப்படி இவளை ஒத்துக்க வைக்கலான்னு பலமா யோசிச்சுட்டு இருக்காரு செந்தில். மயில ஏகப்பட்ட டென்ஷனும் வருத்தமுமா அவங்க ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போன புடவையை மடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரவணன் அதை விட பயங்கர கடுப்போட ரூம்குள்ள வர்றவர் கதவை லாக் பண்றாரு. கதவு சத்தம் கேட்டு மயிலு திரும்ப, சரவணன் நேரா மயிலு முன்னாடி வந்து நிக்கிறாரு. எப்போ வந்தீங்க மாமா அப்படின்னு மயிலு கேட்க, குடும்பமா சேர்ந்து அடுத்து என்ன பிளான் போட்டிருக்கீங்க அப்படின்னு சரவணன் வெடுக்குன்னு கேட்க, மயிலுக்கு ஒன்றும் புரியல, கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஏய் சொல்லு அப்படின்னு கேட்க, மாமா அப்படிங்கிறாங்க, குடும்பமா சேர்ந்து அடுத்து என்ன பிளான் போட்டிருக்கீங்க சொல்லுங்க சொல்லு அப்படின்னு கேட்குறாரு சரவணன். நீங்க என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை அப்படின்னு மயிலு சொல்ல, முதல்ல என்ன ஏமாத்துனீங்க, அடுத்து எங்க அப்பாவை ஏமாத்தலான்னு பிளானா அப்படின்னு சரவணன் கேட்க, இல்லை மாமா நீங்க சொல்றது எனக்கு புரியல அப்படின்னு மயிலு கொஞ்சம் பயமும் தயக்கமா சொல்ல, உங்க அப்பா எதுக்கு எங்க கடைக்கு வேலைக்கு வர்றாரு அப்படின்னு சரவணன் கேட்க, மாமா சொன்னாங்களா
அப்படின்னு மயிலு கேட்க, இங்க பாரு அப்படின்னு சரவணன் கொஞ்சம் கோவமா பக்கத்துல வர, அப்படி ஒரு பேச்சு வந்துச்சுதான் மாமா. ஆனா நான் எங்க அப்பா கிட்ட பேசிட்டேன், அதெல்லாம் சரியா வராதுன்னு அப்பா கிட்ட சொல்லிட்டேன். அவங்க கடைக்கெல்லாம் வேலைக்கு வரமாட்டாங்கங்கிறாங்க மயிலு. ஏய், சும்மா கதை விட்டுட்டு இருக்காத. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவர் கடைக்கு வந்தாரு. நாளையில இருந்து வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு அப்படின்னு சரவணன் சொல்ல அதிர்ச்சியாகி பாக்குறாங்க மயிலு. என்ன திட்டத்துல அவர் எங்க கடைக்கு வேலைக்கு வர்றாரு? முதல்ல அவர் எதுக்கு எங்க கடைக்கு வேலைக்கு வரணும் அப்படின்னு சரவணன் ரொம்ப கோவமா கேட்க, மாமா என்ன இது உங்க கடை எங்க கடைன்னுக்கிட்டு, அது நம்ம கடை தானே அப்படின்னு மயிலு சொல்ல, சூப்பர்னு கையை தட்டுறாரு சரவணன். சபாஷ் டி, ஷபாஸ். என்னடா இவ இன்னும் இந்த வார்த்தையை சொல்லலையேன்னு பார்த்தேன். நம்ம கடைன்னா எப்படி? நீயும் நானும் சேர்ந்து வச்ச கிடையாது இல்ல இல்ல அப்படின்னு சரவணன் கேட்க, மயிலும் இல்லைன்ற மாதிரி தலையாட்டுறாங்க. ஏய், எங்க அப்பா சொந்தமா உழைச்சி எங்க அப்பா கட்டின கடடி அது அப்படின்னு சரவணன் சொல்ல, ஆமா ஆமான்னு தலையாட்டுறாங்க மயிலு. என்ன குடும்பமா சேர்ந்த அந்த கடையை ஆட்டையை போடலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சரவணன் கேட்க, ஐயோ ஐயோ மாமா, என்ன மாமா இப்படிலாம் பேசுறீங்க? இப்படிலாம் பேசாதீங்க மாமா, எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறாங்க மயிலு. ஏய், அப்படிதாண்டி பேசுவேன், ஃப்ராடுக்கார குடும்பம் தானேடி நீங்க, செஞ்சாலும் செய்வீங்கிறாரு சரவணன். இங்க பாருங்க மாமா, என்னை பத்தி என்ன வேணும்னாலும் பேசுங்க, என் குடும்பத்தை பத்தி ஒன்றும் பேச வேண்டாம் அப்படின்னு மயிலு சொல்ல, ஓ அப்படியே உங்க குடும்பம் நல்ல குடும்பம் பாரு. ஏய், பொண்ணு எம்ஏ படிச்சிருக்கான்னு பொய் சொல்லி என் தலையில கட்டின குடும்பம் தானே அது. புருஷன் கூட சண்டை வந்தா பிரெக்னன்ட்னு சொல்லி ஏமாத்துற குடும்பம் தானேடி அது அப்படின்னு சரவணன் அதையே பிடிச்சிக்கிட்டு சொல்ல, நான் ஒன்னு ஏமாத்தல மாமா அப்படின்னு மயிலு சொல்ல பயங்கர கோவத்தோட, சும்மா நடிச்சிட்டு இருக்காத அப்படின்னு சரவணன் மிரட்டுறாரு. மயிலு பாவமா மாமான்னு கூப்பிட, அடைச்சி எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாமா மாமான்னு கொஞ்சிக்கிட்டு என் பக்கத்துல வராதன்னு. தட் உன் முகத்தை பார்க்கவே எனக்கு பிடிக்கலடி. போனா போகுதுன்னு சொல்லி உன்னை இந்த வீட்டுல விட்டு வச்சிருக்கேன். ச்சே, இதுல தினம் தினம் உன் அப்பா முகத்தெல்லாம் என்னால பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு பயங்கரமா கோவப்படுறாரு சரவணன். மயில அழுகையோட, மாமா ஒரு தப்பு நடந்து போச்சுதான், அதுக்கான தண்டனையும் நான் பண்ணாத தப்புக்கான தண்டனை வேதனை எல்லாத்தையும் நான் தினம் தினம் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். போதும் மாமா, என்னை விட்டுருங்க. இப்படி தினம் தினம் வார்த்தையால என்னை காயப்படுத்தாதீங்க, குடும்பமா எங்களை தண்டிக்காதீங்க அப்படின்னு மயிலு அழுகையோட சொல்ல, நீ என்ன பேசினாலும் உன்னை பார்த்து என் மனசு இறங்கவே மாட்டேங்குது, அப்புறம் எதுக்குடி பேசி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சரவணன் கேட்க, இல்ல இல்ல மாமா அப்படின்னு மயிலு ஏதோ சொல்ல வர. ஏய், இதோ பாரு, கூட கூட பேசாத, நான் சொல்றத மட்டும் கேளு. எங்க அப்பா வெடுக்கு வெடுக்குன்னு பேசினாலும் அவர் மனுஷங்களை நம்புறவரு. உங்க குடும்பத்தோட சுயரூபம் தெரியாம உங்களை எல்லாம் நல்லவங்கன்னு எங்க அப்பா நம்பிக்கிட்டு இருக்காரு. ஏன் வாழ்க்கையில ஃப்ராடு வேலை பண்ணீங்க, அதே மாதிரி எங்க அப்பா கடையிலையும் ஃப்ராடு வேலை பண்ணணும்னு நினைச்சீங்க, நான் அனுமதிக்கவே மாட்டேன். இதோ பாரு, நாளையில இருந்து உங்க அப்பா கடைக்கு வேலைக்கு வர்றதா சொல்லிட்டு போயிருக்காரு. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நாளைக்கு கடைக்கு அவர் வேலைக்கு வரவே கூடாது. அவரு வேலைக்கு வராம பாத்துக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க. நான் எவ்வளவோ சொன்னேன் மாமா, அவங்க கேட்கலையே, நான் என்ன பண்ண முடியும்னு பரிதாபமா பாக்குறாங்க மயிலு. அப்படி அவர் மீறி கடைக்கு வந்தாருன்னு வையி, அதுக்கப்புறம் நடக்க போறது எதுக்குமே நான் உத்தரவாதம் கிடையாதுங்கிறாரு சரவணன். சொல்லிட்டேன் பாத்துக்க அப்படின்னு கோவமா அவர் அங்கிருந்து போயிட்ட. நான் என்ன பண்ணுவேன், ஐயோ அப்படின்னு மயிலு தவிப்போட நிக்கிறாங்க. அடுத்த நாள் பொழுது விடியுது. செந்தில் மீனாவோட அம்மா அப்பா வீட்டுக்கு போயிடுறாரு. காஃபி கொடுத்துட்டு இருக்க, தலையை உள்ளர விட்டு குடிச்சிட்டு இருக்காரு. மீனாவோட அப்பா அவங்க அம்மா கிட்ட மாப்பிள்ளைய பாருன்ற மாதிரி ஏதோ ஜாட காட்டுறாங்க. மாப்பிள்ளை வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு அவரு ஆரம்பிக்க, எல்லாரும் நல்லா இருக்காங்க மாமாங்கிறாரு செந்தில். மீனா எப்படி இருக்கா மாப்பிள்ளைன்னு அவங்க அம்மா கேட்க, அவளும் நல்லா தான் இருக்காங்கிறாரு அவரு. அப்படின்னா வீட்டில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு மீனாவோட அம்மா கேட்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு செந்தில் சொல்ல, இல்லை உங்களுக்கும் மீனாவுக்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சின்ன தயக்கத்தோட கேட்குறாங்க அவங்க. செந்தில் அமைதியா இருக்கிறாரு. இல்ல மாப்பிள்ள, விடிஞ்சதும் விடியாததுமா வந்திருக்கீங்களே, அதுவும் மீனா இல்லாம தனியா வேற வந்திருக்கீங்க, உங்க முகம் வாட்டமா வேற இருக்கு, வந்ததுல இருந்து அமைதியா வேற உட்கார்ந்துருக்கீங்க, அதான் சாந்தி பதட்டத்துல கேக்குறா அப்படின்னு மீனாவோட அப்பா சொல்ல, அவங்க அம்மாவும் கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்காங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை, இந்த பக்கமா ஒரு வேலையா வந்தேன், உங்க வீடும் பக்கங்கிறதுனால அப்படியே நீங்க எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போலாமேன்னு தான் வந்தேன் அப்படின்னு செந்தில் சொல்லி முடிக்க, எனக்கு என்ன மாப்பிள்ள, நான் நல்லா தான் இருக்கேன்
அப்படின்னு மீனாவோட அப்பா சொல்ல, மாத்திரையெல்லாம் கரெக்டா சாப்பிட்றீங்களான்னு செந்தில் கேட்குறாரு. அதெல்லாம் சரியா தான் சாப்பிட்றேன், இல்லைன்னா தான் விட்டுருவாளா அப்படின்னு ஒய்ஃபை கையை காமிக்கிறாரு மீனாவோட அப்பா. செந்தில் தலையை மட்டும் ஆட்டிட்டு இருக்க மீனாவோட அம்மா டென்ஷனாவே பார்த்துட்டு இருக்காங்க. மாப்பிள்ள, அப்புறம் உங்க வேலையெல்லாம் எப்படி போகுதுன்னு அவர் கேட்க, நல்லா போயிட்டு இருக்குங்கிறாரு செந்தில். மாப்பிள்ள, வேலையிலெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு மீனாவோட அப்பா கேட்க, இல்ல அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்கிறாரு செந்தில். சரி சரி சரின்னு தலையாட்டிக்கிறாரு. செந்தில் இன்னும் ஒன்றும் சொல்லாம யோசனையாவே உட்கார்ந்துருக்க. ரெண்டு பேரும் மாறி மாறி பாத்துக்கிறாங்க. மீனா எதுவும் உங்க ரெண்டு பேர்கிட்ட எதுவும் சொன்னாலா அப்படின்னு செந்தில் ஆரம்பிக்க, மீனாவோட அம்மா கொஞ்சம் முன்பக்கமா நகர்ந்து உட்காடுறாங்க. எதை பத்தின்னு அவங்க கேட்க, குவார்டர்ஸ் பத்திங்கிறாரு செந்தில். எந்த குவார்டர்ஸ் அப்படின்னு சாந்தி கேட்க, சொல்லலையா அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிற செந்தில் அவளுக்கு ஆபீஸ்ல இருந்து குவார்டர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு செந்தில் ஆரம்பிக்க, வழக்கமா அதெல்லாம் கொடுக்கணும் தானே மாப்பிள்ளங்கிறாரு அவங்க அப்பா. ஆமா ஆமா, ஆனா அதை மீனா வேண்டாம்னு சொல்ல போறாளாம் அப்படின்னு செந்தில் சொல்ல, ஆமா மாப்பிள்ள, அவளுக்கு குவார்டர்ஸ் தேவையில்லைல்ல அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அதே தான் அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கிறா. ஆனா அது எனக்கு தேவை இருக்கே அப்படின்னு செந்தில் சொல்ல, மீனாவோட அம்மாவும் அப்பாவும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. எனக்கு வீட்டுல இங்க இருக்கிற வீட்டுல இருக்கவங்களோட யார் கூட எந்த பிரச்சனையும் இல்லதான், நல்ல வீடுதான், நல்ல மனுஷங்கதான், நல்ல அண்ணன் தம்பிங்கதான், நல்ல அப்பா அம்மா தான், அதுலெல்லாம் எந்த குறையுமே கிடையாது. ஆனா அதுக்காக எப்பவுமே அவங்க கூடவே இருக்கணுங்கிற அவசியம் இல்லைல்ல அப்படின்னு செந்தில் பில்டப்பா கொடுத்துட்டு இருக்க. மாப்பிள்ள, நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு மீனாவோட அப்பா கேட்க, அது நான் தனியா போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு செந்தில் சொல்ல, அவங்க அப்பா ஆன்னு பாக்குறாரு. தனியானா தனி குடித்தனமா அப்படின்னு மீனாவோட அம்மா கேட்க, ஆமா அப்படின்னு தலையாட்டுறாரு செந்தில். வீட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு செந்தில் சொல்ல, மீனாவோட அம்மா அவங்க அப்பாவை பாக்குறாங்க. அதனால தான் குவார்டர்ஸ் கொடுக்கும்போது வேணான்னு சொல்லாத, அதை நாம வாங்கிக்கலாம், நாம குவார்டர்ஸுக்கு போயிடலான்னு அவகிட்ட சொல்றேன், ஆனா அவ அதை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு செந்தில் சொல்ல, அவங்க அம்மா கொஞ்சம் சங்கடமும் தயக்கமா பார்த்துட்டு இருக்காங்க. வீட்டோடயே இருக்கணும்னு அவ நினைக்கிறா, குவார்டர்ஸுக்கு போய் தங்கணும் அது நல்லதுன்னு எனக்கு தோணுது. அது நீங்க ரெண்டு பேரும் மீனா கிட்ட கொஞ்சம் பேசி அவளுக்கு அதை புரிய வைக்கிறீங்களா அப்படின்னு செந்தில் கேட்க, மாப்பிள்ள, நாங்க மீனா கிட்ட பேசுறதெல்லாம் இருக்கட்டும், உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாம் ஒத்துக்குவாங்களா அப்படின்னு மீனாவோட அப்பா கேட்க, அதெல்லாம் அவங்க ஒத்துக்குவாங்க, எங்க வீட்டை நான் பாத்துக்கிறேன், மீனா கிட்ட மட்டும் நீங்க பேசுறீங்களா அப்படின்னு செந்தில் கேட்க, அவங்க அப்பா அவங்க அம்மாவை பாக்குறாரு. ரெண்டு பேருக்குமே ரொம்பவே சங்கடமா இருக்கிறது முகத்திலேயே தெரியுது. பேசுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை மாப்பிள்ள, நல்லா ஒத்துமையா இருக்க குடும்பத்தை நாங்க பிரிச்சு வச்சிட்டோன்ற பேர் எங்களுக்கு வந்துடக்கூடாதுல்ல அப்படின்னு மீனா அப்பா கேட்கிறாரு. இல்ல, அப்படிலாம் எதுவும் ஆகாது, நான் தானே உங்ககிட்ட வந்து அவகிட்ட பேச சொல்றேன், எனக்காக நீங்க கொஞ்சம் மீனா கிட்ட பேசுங்க, அவளுக்கு தயவு செஞ்சு என்னங்கிறத கொஞ்சம் புரிய வைங்க அப்படின்னு செந்தில் சொல்ல, சாந்தியோட முகம் ஒரே கலவரமா இருக்கு. அவங்க வீட்டுக்காரரும் சங்கடமா பாக்குறாரு. ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் ஒருத்தர் பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. சரிங்க மாப்பிள்ள, நான் மீனா கிட்ட பேசுறேன் அப்படின்னு அவரு ஒத்துக்க, தேங்க்ஸ் மாமா, அப்ப நான் அப்படியே கிளம்புறேங்கிறாரு செந்தில். மாப்பிள்ள, இருங்க சாப்பிட்டு போலாம் அப்படின்னு மீனாவோட அம்மா சொல்ல, இல்ல நான் வேலைக்கு போகணும், அப்படியே கிளம்புறேன், வரேன் மாமா அப்படின்னு ஒரு கும்பிட போட்டுட்டு எழுந்து போறாரு செந்தில். செந்தில் அங்கிருந்து போனதும், ஏய் சாந்தி, என்னடி உன் பொண்ணு இப்படி இருக்கா அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, அதாங்க எனக்கும் புரியல, தனி குடித்தனம் போக ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு பல பொண்ணுங்க ஏங்குறாங்க, இவளுக்கு வாய்ப்பு கிடைச்சோம் ஏன் வேணான்னு சொல்றானே தெரியலங்க அப்படின்னு சாந்தி சொல்ல, மாப்பிள்ளைய விருப்பப்படுறாரு, கூப்பிடுறாரு, இவளுக்கு என்ன வந்துச்சு, தனியா போய் புருஷனும் பொண்டாட்டியும் ஜாலியா இருக்க வேண்டியது தானே அப்படின்னு அவரு சொல்ல, அது இல்லைங்க, ஒரே பொண்ணா தனியா நம்ம கூட வாழ்ந்துட்டா இல்லைங்க, அங்க கூட்டு குடும்பத்தை பார்த்த உடனே அப்படியே ஒட்டிக்கிட்டா போல, அதான் அவ யோசிக்கிறாளோ என்னவோங்கிறாங்க சாந்தி. என்னத்த யோசிக்கிறா, அவ பிறந்து வளர்ந்த வீடு இது, அவளை பெத்து வளர்த்து படிக்க வச்சு வேலைக்கு அனுப்புனது நாம, நம்மளை பத்தி ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம புடிச்சவன் கூட ஓடி போயிட்டா, இப்ப அவங்க வீட்டு ஆளுங்களை பத்தி யோசிக்கிறா, நம்மளை பத்தி யோசிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு வருத்தப்படுறவரு, குருவி கூடு மாதிரி ஒரு வீடு, அதுக்குள்ள 10-15 பேரு, மூச்சு விட கூட இடம் கிடையாது, குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க, எதுக்கு அப்படி வாழணும், சந்தோஷமா தனியா புருஷன் பொண்டாட்டி பேசிக்க கூட முடியாது அந்த வீட்டுல,
ஹா, எதுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணுங்கிறேன். சந்தோஷமா குவார்டர்ஸ்ல தனியா ஜாலியா மாப்பிள்ள கூட வாழலாம்ல. புத்தி கெட்டவ அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல அவளுக்கு புரியலங்க. நீங்க அவளை பார்த்து பேசுங்க, வேணும்னா நானும் கூட வரட்டுமா, 2 பேருமே சேர்ந்து போய் பேசலாம் அப்படின்னு மீனாவோட அம்மா கேட்க, இல்ல சாந்தி நீ வேணாம், நான் அந்த பக்கமாக தான் போகிறேன், ஆஃபீஸில் போய் நான் அவகிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்ல, அவ கேட்பாளா அப்படின்ற மாதிரி 2 பேரும் யோசனையாக உட்காந்துருக்காங்க. வீட்டில் டைனிங் டேபிள் சேரில் உட்காந்து பாண்டியன் பணத்தை எண்ணிட்டு இருக்க, ஒரு பக்கம் சரவணனும் இன்னொரு பக்கம் பழனியும் உட்காந்துருக்காங்க. ஆஹா, பணங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு பழனி. பாண்டியன் மறுபடி எண்ணிட்டு இருக்காரு. ஏன் மச்சான், இந்த 20,000 நீங்க 10 தடவை என்னன்னா 2 லட்சம் ரூபாயா மாறிடும்னு யாராவது சொன்னாங்களா அப்படின்னு பழனி கேட்க, எலை சும்மா இருக்க மாட்டியாடா நீயே அப்படின்னு பாண்டியன் கேட்க, இல்ல சும்மா இத்தனை தடவை என்னறீங்களேன்னு கேட்டேன் அப்படின்னு பழனி சொல்ல, கொஞ்சம் சும்மா இருமாமா அப்படின்னு சரவணன் லைட்டா மிரட்டுறாரு. சரி அப்படின்னு மறுபடியும் பாண்டியன் என்ற பணத்தை ஆர்வமா பார்த்துட்டு இருக்காரு பழனி. பாண்டியன் பணத்தை கீழே வைக்க, அப்பாடா ஒரு வழியா எண்ணி முடிச்சிட்டாரு அப்படின்னு பழனி பெருமூச்சு விட்டுட்டு இருக்க, பாண்டியன் எழுதிக்கிட்டு இருக்காரு. எட்டி பாக்குறவரு, அடேங்கப்பா அமௌண்ட் ஏதோ பெருசா இருக்கு அப்படின்னு சொல்ல, டேய் எலை, இவன் ஒருத்தன் நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்குற அமௌண்ட் தாண்டா பெருசா இருக்கு, நம்மளுக்கு வர்ற அமௌண்ட் எல்லாம் சிறுசா இல்ல இருக்குங்கிறாரு பாண்டியன். அப்படின்னு பழனி பார்க்க, சரவணா அப்படின்னு பாண்டியன் கூப்பிட, அப்பாங்கிறாரு. இந்தா பேங்க்குக்கு போய் செக்கை போட்டு பணத்தை எடுத்துடு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரிப்பாங்கிறாரு. அப்புறம் இதுல 20,000 ரூபாய் இருக்கு, இதுல இருக்க பணத்தையும் எடுக்கிற பணத்தையும் சேர்த்து ராமசாமி அண்ணங்கிட்ட கொடுத்துருங்கிறாரு பாண்டியன். சரிங்கப்பா அப்படின்னு சரவணன் செக்க பார்த்துட்டு இருக்காரு. சுகன்யா மாடியில காஞ்ச துணிகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்கள கிராஸ் பண்ணி போறவங்க இவங்களெல்லாம் ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க அப்படியே கதவை திறந்துக்கிட்டு உள்ளர போயிட்டு இருக்க, அப்புறம்டா அந்த வணிகர் சங்கத்துல இருந்து கணேசனை பேசணும்னு சொன்னாரு, வர்றப்ப அவரையும் பார்த்துட்டு வந்துருங்கிறாரு பாண்டியன். சரிப்பா பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற சரவணன் ஏன்னா செக்கையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் இது என்னமோ சொல்லணும்னு நினைச்சேன், அது வந்து ஆயுத பூஜைக்கு கோவில்ல இருந்து டொனேஷன் கேட்டிருந்தாங்கடா, நேரா கோவில்ல போய் பேசிட்டு வழக்கம் போல பொருளா வாங்கிக்கிறீங்களா பணமா வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டு சொல்லு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, கேட்டுக்கிறேன்ப்பான்னு வேகமா தலையாட்டுறாரு. ஏன் மச்சான், எல்லா வேலையும் சரவணனுக்கே கொடுக்குறீங்களே, எனக்கு எதுவும் கொடுக்கல அப்படின்னு பழனி கேட்க, உள்ளர இருக்க சுகன்யா ரொம்ப அவசியங்கிற மாதிரி பாக்குறாங்க. உனக்கு எப்படிடா வேலை இல்லாம இருக்கும், ஏண்டா உனக்கு தெரியாத மாதிரியே கேட்காதடா, குடோனுக்கு வெளியில அம்புட்டு சரக்கு இறக்கி வச்சிருக்கோம்ல, அதெல்லாம் கொண்டு வந்து யாரு கடையில அடுக்கி வைப்பா அப்படின்னு பாண்டியன் கேட்க, அதானே பார்த்தேன், எனக்கு நீங்க வேலை வைக்காம இருப்பீங்களா என்ன அப்படின்னு பழனி பேசிட்டு இருக்க, இவங்க சம்பாஷணை எல்லாம் வரிவிடாம கேட்டுட்டு உள்ளர துணியை மடிக்கிறாங்க சுகன்யா. டேய், அப்புறம் டெலிவரி வேற நிறைய குமிஞ்சு கிடக்குடா, எப்படி பார்த்தாலும் ஒரு 20 டெலிவரிக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். இளைய பழனி, சரவணை வேலையை முடிச்சிட்டு வர்றதுக்குள்ள நீ எல்லா டெலிவரியும் கொடுத்து முடிச்சிருங்கிறாரு பாண்டியன். சரி மச்சான், நான் பாத்துக்கிறேன், நீங்க கவலையை விடுங்கிறாரு பழனி. சரிடா, நேரமாச்சு, நான் கிளம்புறேன், நான் சொன்ன வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துருன்னு சரவணனை பார்த்து சொல்றாரு பாண்டியன். அவரும் சரிப்பாங்கிறாரு. பாண்டியன் எழுது கையில பையோட போயிட்டு இருக்க, நாம மெதுவா பொறுமையா போவோம், இவரு இவ்வளவு அவசரமா எங்கதான் போறாருன்னு தெரியலையே அப்படின்னு பழனி முணுமுணுத்துட்டு இருக்க, மாமா நானும் போய் ரெடி ஆயிட்டு வரேன்னு எழுந்திருக்கிறாரு சரவணன். போயிட்டு வாப்பா அப்படின்னு தலையாட்டிட்டு பழனி மட்டும் உட்கார்ந்துருக்க. சுகன்யா வெளியே பாக்குறாங்க. பழனி எழுந்து நின்று பாட்டில்ல இருந்து தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்காரு. டம்ளர்ல தண்ணி பிடிச்சிட்டு அவர் விசில் அடிச்சிட்டு இருக்க சுகன்யா அங்க வர்றாங்க. இப்ப அம்புட்டு சந்தோஷமா என்ன நடந்துச்சுன்னு விசில் அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சுகன்யா கேட்க, ஏமா விசில் அடிக்கிறதுக்காக காரணம் ஏதாவது வேணுமா என்னன்னு கேக்குறாரு. ஜாலியா இருந்தா அடிக்க வேண்டியதுதான் அப்படின்னு பழனி சொல்ல, எரிச்சல பெருமூச்சு விடுற சுகன்யா, ஆமா நான் தெரியாம தான் கேக்குறேன், உங்க தலையில கொஞ்சமாவது மசாலா இருக்கான்னு கேக்குறாங்க. ஏய் ஏமா, தலையில எதுக்கு மசாலா இருக்கணும், மசாலா கடையில தானே மசாலா இருக்கணும் அப்படின்னு பழனி ஜாலியா சிரிச்சுட்டே சொல்லிட்டு தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. சுகன்யா டென்ஷன் ஆகி தலையில அடிச்சுக்கிறாங்க. இந்த கேடு கெட்ட ஜோக்குக்கு ஒன்னும் குறைச்சல்ல, நம்ம கடையா இல்ல நம்ம கடை, நீங்க தான் நம்ம கடைன்னு வெளியில சொல்லிக்கிட்டு திரியுறீங்க, ஆனா அண்ணன் உங்களை அந்த கடையில எடுப்படியா தான் இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சுகன்யா சொல்ல, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காத சுகன்யா அப்படின்னு பழனி சொல்ல, ஷோ அப்படின்னு தலைய ஒரு திருப்பிட்டு திரும்புற சுகன்யா, உங்க மச்சான் அவரு பிள்ளைங்களையும் உங்களையும் சமமா நடத்தலன்னு உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு கேக்குறாங்க. நீ என்ன இப்படி பேசுற, அவர் எல்லாரையும் சமமா தான் நடத்துறாரு அப்படின்னு பழனி சொல்ல, கிழிக்கிறாங்க
சமமா நடத்துறவங்க என்ன பண்ணி இருக்கணும்? டேய் சரவணா, நீ பேங்க்குக்கு போ, நீ வணிகர் சங்கத்துக்கு போன்னு சொல்லி இருக்கணும். டெலிவரி மூட்டையை தூக்குற வேலையையும் 2 பேரையும் பிரிச்சு செய்யணும் சொல்லி இருக்கணும். அதை விட்டுட்டு நோகாம செய்யற வேலைய மகனுக்கும் உடம்பு நோகிற வேலையை உங்களுக்கும் கொடுக்கறாங்கன்னு கேக்குறாங்க சுகன்யா. ஏய் என்ன பேசுற நீ? மச்சான் யோசிச்சு கூட பார்க்காத விஷயத்த இப்படி அவரு செய்வார்னு அபாண்டமா பேசுறியே அப்படின்னு பழனி சொல்ல, ஆமா, நீங்க தான் உங்க மச்சானை மெச்சிக்கணும். சரவண அவர் ரத்தம், அவனுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு தான் அவரு பாப்பாரு. நாளைக்கு அவர் முதலாளி ஆகும்போது பழக்கம் இருக்கணுங்கிறதுக்காக தான் வணிகர் சங்க ஆளுங்களெல்லாம் போய் பார்க்க சொல்றாரு அப்படின்னு சுகன்யா சொல்ல, இது சாதாரணமா நடந்த விஷயம். அதுக்கு போய் கண்ணு காது மூக்கு வச்சு பேசிக்கிட்டு இருக்க, தயவு செஞ்சு அப்படிலாம் பேசாத போ அப்படின்னு பழனி சொல்ல, எல்லாத்தையும் சாதாரணமா எடுத்துதான் நீங்க என்ன எடுப்படியாவே இருக்கீங்கிறாங்க சுகன்யா. இதோ பாரு, என்ன எடுப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காத, எனக்கு கெட்ட கோபம் வரும் சொல்லிட்டேன் அப்படின்னு பழனி சொல்ல, சரி நான் சொல்றதை நிறுத்திடுவேன். இந்த ஊர் சொல்லாம இருக்குமா? எல்லாருக்குமே நீங்க எடுபடி பழனி தான் அப்படின்னு சுகன்யா சொல்லிட்டு இருக்க, இங்க இருந்து உங்ககிட்ட பேச்சு வாங்கறதுக்கு நான் கிளம்புறேன் அப்படின்னு பழனி திரும்ப, போங்க, உங்க நல்லதுக்கு நான் சொல்ற எதையுமே காதுல கேட்காம கிளம்புங்க. ஆனா எனக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்றீங்களா அப்படின்னு சுகன்யா கேட்க, என்னங்கிறாரு பழனி. நேத்து மாதிரி எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் கழுத பொதி சுமந்துட்டு போய் நிக்கிற மாதிரி நிக்காதீங்க அப்படின்னு சுகன்யா சொல்லிட்டு இருக்க, ரெடியாகி கதவு திறந்துட்டு வெளியில வர்றாரு சரவணன். நீங்க அப்படி போய் நிக்கிறது எனக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு சுகன்யா சொல்ல, சங்கடமா தலையை குனிஞ்சு நிக்கிறாரு பழனி. இத பாத்துட்டு இருக்காரு சரவணன். அவரு 2 பேரையும் மாறி மாறி பாத்துட்டு இருக்க, அதுக்கப்புறமா திரும்புற சுகன்யா அவரை பாத்துடுறாங்க. அவங்களுக்கு ஐயோன்னு இருக்கு. சுகன்யா பாக்குறத பார்த்து பழனியும் திரும்ப அங்க சரவணன் நின்று இருக்கத பாக்குறாரு. சுகன்யா சிரிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு ட்ரை பண்றாங்க. அடுத்து சுகன்யா என்ன பண்றதுன்னு தெரியாம உள்ளர போயிட, பழனிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம தண்ணி எடுத்து குடிக்கிறாரு. பழனி கிட்ட வந்து அவரோட கையை பிடிச்சி, என்னமாமா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சரவணன் கேட்க, அவர் வாயை தொடச்சிக்கிட்டு, என்னது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்ல, அத்தை ஒரு மாதிரியா பேசிட்டு போறாங்க, நீயும் ஒரு மாதிரியா நின்றுட்டு இருக்க அப்படின்னு சரவணன் கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு பழனி சொல்ல, அத்தை பேசினதை நான் முழுசா கேட்கல, ஆனா பேசும்போது ஏதோ அசிங்கமா இருக்குன்னு சொன்னாங்க. என்னது அப்படின்னு கேக்குறாரு சரவணன். அவங்க சொந்தக்காரங்க ஃபங்க்ஷன் ஒன்று இருக்கு, அதுக்கு போறதுக்காக என்ன கூப்பிட்டா, நான் வரலன்னுட்டேன், நீ மட்டும் போயிட்டு வான்னு சொன்னேன். அது நான் மட்டும் தனியா போனா எப்படிங்க? அது அசிங்கமா இருக்கும் அப்படின்னா அதுதான்னு சமாளிக்கிறாரு பழனி. சரி மாமா, அப்ப நீயும் கூட போக வேண்டியது தானே அப்படின்னு சரவணன் கேட்க, இல்லப்பா அது ரொம்ப தூரத்து சொந்தம், அதுக்கெல்லாம் நாம போக வேண்டிய அவசியம் இல்ல, அதான் அப்படின்னு பழனி சொல்ல, அதை நம்புற சரவணன், பாரு நீ இப்படி சொல்ற, ஆனா அத்தை கோவிச்சுக்கிறாங்கல்ல அப்படின்னு சரவணன் கேட்க, அவளை நான் சமாதானம் படுத்திக்கிறேன்ப்பா, சரி வா நம்ம இப்ப கிளம்புவோமான்னு கேட்கிறாரு பழனி. போலாமான்னு கேட்க, இல்ல மாமா நான் பேங்க்குக்கு போயிட்டு அப்படியே நேரா கடைக்கு வந்துடுறேன், நீ கடைக்கு போயிட்டுன்னு சரவணன் சொல்ல, அப்படியா சரிடாங்கிறாரு பழனி. வரமாமா அப்படின்னு சரவணன் கிளம்ப, சரிடா பார்த்து கிளம்புங்கிறாரு அவரு. பழனி அங்கேயே நின்று இருக்க, மறுபடியும் சுகன்யா கதவை திறந்துகிட்டு வர்றாங்க. கடைசி வரைக்கும் மூட்டை தூக்கிய காலத்தை ஓட்டணும்னு சிலர் தலையில எழுதி இருந்தா என்ன பண்ண முடியும், எல்லாம் ஏன் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவரை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போறாங்க சுகன்யா. ஐயோ என்ன பண்றது, யார்கிட்ட என்ன பேச முடியும் அப்படின்னு மலைச்சு போய் நிக்கிறாரு பழனி. கோமதி பரிமாறிக்கிட்டு இருக்க, அரசி மீனா ராஜி பாண்டியன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்னப்பா அரசி, இன்னைக்கு காலேஜ் இருக்குல்லன்னு பாண்டியன் கேட்க, இருக்குப்பாங்கிறாங்க அரசி. நான் கொண்டு வந்து விட்டுட்டு வரட்டான்னு அவரு கேட்க, இல்லப்பா வேண்டாம், நான் ஃப்ரெண்ட்ஸோடவே போய்ப்பேன் அப்படின்னு அரசி சொல்ல, நான் வந்து விட்டுட்டு வரணும்னா சொல்லு, விட்டுட்டு வர்றேன், அப்படி இல்லைன்னா ஆட்டோ ஏற்பாடு பண்ணி விடுறேன், ஆட்டோவில் போயிடுறியான்னு கேட்குறாரு பாண்டியன். எனக்காக ஸ்பெஷலாக எதுவும் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு அரசி சொல்ல, எல்லாரையும் ஒரு பார்வை பார்க்குறாரு பாண்டியன். ஏன் கோமதி மயில எங்க காணோன்னு கேட்குறாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கான்னு கோமதி சொல்ல, ஓ போயிட்டு வரட்டும் அப்படிங்கிற பாண்டியன், ஏன்பா மீனான்னு கூப்பிடுறாரு. அப்படின்னு மீனா திரும்ப, நீ போய் அடிக்கடி உங்க அம்மா அப்பாவெல்லாம் பார்க்க மாட்டியா அப்படின்னு கேட்க, எப்பவாவது போய் பார்ப்பேன் மாமா, ஆனா டெய்லி போன்ல பேசிடுவேங்கிறாங்க மீனா. மற்றவங்களெல்லாம் அடிக்கடி போய் பார்க்கணும்ப்பா, அவங்கள பார்த்து உன்னோட நல்லது கெட்டதெல்லாம் பகிர்ந்துகிட்டாதான் நீ வாழ போற இடத்துல சந்தோஷமா இருக்காங்கன்றது தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரிங்க மாமான்னு தலையாட்டுறாங்க மீனா. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ராஜி சாப்பிடாம அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. அவங்க கண்கள்ல வலியோடையும் வருத்தத்தோடையும் உட்கார்ந்துருக்க, சாதாரணமா பேசின பாண்டியனும்
அவர் பக்கத்துல நிக்கிற கோமதியும் பார்த்துட்டே இருக்காங்க ராஜிய. உடனே டாபிக்கை மாத்துற பாண்டியன், கோமதி இந்த மாசத்துக்கு தேவையான மளிகை சாமான் லிஸ்ட் எல்லாம் கடைக்கு கொடுத்து அனுப்புறியா அப்படின்னு கேட்க, கொடுத்து விடுறேங்கன்னு தலையாட்டுறாங்க. அப்புறம் உங்க 2 பேருக்கு ஏதாவது தேவைன்னா சொல்லுங்கப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரிங்க மாமாங்கிறாங்க மீனா. ராஜி இன்னும் வருத்தத்துல பெருமூச்சு விட்டுட்டு இருக்க, ஏன்பா ராஜி அப்படின்னு பாண்டியன் கூப்பிட திடுக்குன்னு மாமான்னு திரும்புறாங்க. உனக்கு பிடிச்ச அரிசி முறுக்கு கொடுத்து விடுறேன்னு சொல்ல, சரிங்க மாமாங்கிறாங்க. அப்போ ராஜியோட மொபைல் ரிங்காக அதை கையில எடுக்கிறாங்க. ஏம்மா சாப்பிட்டதுக்கு அப்புறம் பேசிக்கலாம் இல்லைன்னு கோமதி சொல்ல, இல்லை அத்தை ஒரு முக்கியமான கால் பேசிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற ராஜி கால் ஆன் பண்ணி காதில் வச்சு ஹலோங்கிறாங்க. ஆமாம் பாண்டியன் டிராவல்ஸ் தான் அப்படின்னு அவங்க ஃபோனில் சொல்லிட்டு இருக்க, பாண்டியன் கையில் எடுத்த சாப்பாட்டை அப்படியே வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காரு. எல்லாரும் பார்க்குறாங்க. எத்தனை பேர்? ஒரே ஒரு நிமிஷம். 1 கிலோமீட்டருக்கு எவ்வளோ, டிரைவர் பேட்டா எவ்வளவுன்னு நான் மெசேஜ் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் சரியா? ஒரே ஒரு நிமிஷம் லைனில் இருங்க அப்படின்னு ராஜி மெசேஜ் அனுப்ப பாண்டியன் பெருமிதமாக பார்த்துட்டு இருக்காரு. கோமதி அதை விட சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. அடேங்கப்பா அண்ணியே எல்லாத்தையும் பார்த்துருவாங்க போல இருக்கேன்னு அரசி தாடிக்கு கையை முட்டு கொடுத்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஹலோ அனுப்பிட்டாங்க, உங்களுக்கு ஓகேங்களா? ஓகே. அப்போ 10 நிமிஷத்துல டிரைவர் உங்களுக்கு கால் பண்ணுவாரு, அவர்கிட்ட நீங்க பேசிடுங்க. கண்டிப்பா நாங்க நல்ல டிரைவர் தான் அனுப்புவோம். சேஃப்டியை பத்தி நீங்க கவலையே பட தேவையில்லை, காருமே நல்ல கண்டிஷனா தான் இருக்கும். ஓகேங்க தேங்க்யூ அப்படின்னு ராஜு பேச பேச பாண்டியன் பெருமிதமா பார்த்துட்டு இருக்காரு. அடேங்கப்பா எப்படி பேசுறா பாரு இவன்னு கோமதி கன்னத்துல கைய வச்சுட்டு பாக்குறாங்க. ராஜி அந்த காலை கட் பண்ணிட்டு உடனே, அண்ணா ராஜி ராஜேஸ்வரி பேசுறேன்னு இன்னொருத்தவங்களுக்கு கால் பண்றாங்க. இன்னைக்கு உங்களுக்கு டியூட்டி எதுவும் அசைன் பண்ணல? பாண்டிச்சேரி வரலும் ஒரு ட்ரிப் இருக்கு, போறீங்களா அப்படின்னு ராஜி கேட்டுட்டு இருக்க. கலக்குங்க அண்ணின்னு பார்த்துட்டு இருக்காங்க அரசி. சூப்பர், ராஜி செம்மையா டெவலப் ஆயிட்டு இருக்கான்னு மீனாவும் பாக்குறாங்க. சரிங்கண்ணா, அப்ப நான் உங்களுக்கு கஸ்டமர் நம்பர் அனுப்பி விடுறேன், நீங்க பேசுங்க. சரி ஓகே அப்படின்னு ராஜி டிரைவருக்கு கஸ்டமர் நம்பர் அனுப்புறாங்க. கோமதி பிரமிப்பா பார்த்துட்டு இருக்கவங்க பரவாயில்லையேன்னு வாயை திறந்து சொல்ல, பாண்டியன் ரொம்ப பெருமையும் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு. டிராவல்ஸுக்கு பேச ஓ நம்பரை ராஜி கொடுத்துருக்க அப்படின்னு மீனா கேட்க, ஆமாங்காங்கிறாங்க ராஜி. இப்ப இந்த நம்பராவது இருக்கட்டும்னு ஏன் நம்பரையும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சாப்பிட மீனா யோசனையா பாக்குறாங்க. அண்ணி உங்க நம்பர் கொடுத்துருக்கிறது சேஃபா அப்படின்னு அரசி கேட்க, கொஞ்ச நாள் தானே அரசி, அப்புறம் இந்த நம்பரை டிராவல்ஸ் நம்பர் ஆக்கிட்டு நான் புது நம்பர் வாங்கிடுவேன் அப்படின்னு ராஜி சொல்ல, ஓ சரி சரிங்கிறாங்க அரசி. அடுத்து ராஜி பரபரப்பா சாப்பிட்டுட்டு இருக்க, ஏமா எதுக்கு இவ்வளவு வேகமா சாப்பிடுற, பொறுமையா சாப்பிடுங்கிறாங்க கோமதி. இல்லத்த காலேஜுக்கு போகணும்ல அப்படிங்கிற ராஜி பட்டு பட்டு நல்லி வாயில போட்டுக்கிறாங்க. ராஜி அவசரமா தட்டை தூக்கிட்டு கிச்சனுக்குள்ள ஓட மீனா யோசனையாவே பார்த்துட்டு இருக்காங்க. பாத்தீங்களா ஒரே நாள்ல எம்புட்டு வேலையை கத்துக்கிட்டான்னு, கஸ்டமர் கிட்ட பேசுறா, டிரைவர் கிட்ட பேசுறா, நிமிஷத்துல டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிட்டாலே, கலக்குறால, சந்தோஷமா இருக்குங்க அப்படின்னு கோமதி ரொம்பவே பிரமிச்சு போய் சொல்ல, பாண்டியன் பெருமையா சிரிக்கிறாரு. ஆமாத்த அப்படின்னு மீனாவும் சொல்றாங்க. எனக்கு கதிரை பத்தின கவலை ரொம்ப நாளா இருந்துகிட்டே இருந்தது, இனிமே அந்த கவலை எனக்கு இல்லப்பா. என்னைக்கு புருஷன் பண்ற பிசினஸ்ல பொண்டாட்டி கூட நிக்க ஆரம்பிச்சிருச்சோ அப்பவே அவன் ஜெயிச்சுட்டான்னு அர்த்தம்பா அப்படிங்கிற பாண்டியன் சிரிச்சிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. செம்மாப்பாங்கிற மாதிரி அரசியும் அவரை பார்த்து சிரிச்சிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ராஜி கிச்சன்ல இருந்து ஒரு பையோட வேகமா வந்து, அத்தை நான் கதிருக்கு சாப்பாடு எடுத்துக்கிட்டேன், வரேன் அத்தை, வரேன்க்கா, வரேன் அரசி அப்படின்னு அவங்க வேகமா போக, பை பைங்கிறாங்க எல்லாரும். பாண்டியன் கையெலும்பிட்டு கையை தொடச்சிக்கிட்டே வர்றவரு, கோமதி டைம் ஆயிடுச்சு கடைக்கு கிளம்புறேன், அப்புறம் அந்த மறக்காம மளிகை ஜாமான் லிஸ்ட் கொடுத்து விட்டுரு அப்படின்னு அவர் சொல்ல, சரிங்கன்றாங்க கோமதி. வரேன்ப்பா அரசி, வரேன்ப்பா மீனான்னு அவரும் கிளம்பிடுறாரு. சரிங்கப்பா சரிங்க மாமான்னு 2 பேரும் தலையாட்டுறாங்க. இவ்வளோ நேரம் ரொம்ப சந்தோஷமா நின்றுட்டு இருந்த கோமதி அப்படியே ஏதோ அப்செட் மாதிரி நிக்க, அத்தை இந்த குழம்புலன்னு மீனா நிமிந்து பாக்குறாங்க. கோமதி அதை கவனிக்கலன்னு பார்த்துட்டு, அத்தை அத்தை அப்படின்னு சத்தமா கூப்பிட, கோமதி திடுக்குன்னு அப்படிங்கிறாங்க. என்ன திடுதப்புன்னு ஒரு மாதிரி ஆயிட்டீங்க, எனி ப்ராப்ளம் அப்படின்னு மீனா கேட்க, இல்ல அவர் எதுக்கு அப்படி பேசிட்டு போறாருங்கிறாங்க கோமதி. எவரு அப்படின்னு மீனா கேட்க, அதான் உன் மாமா அப்படின்னு கோமதி சொல்ல, அப்பா என்னம்மா சொன்னாங்கன்னு கேக்குறாங்க அரசி. ஏய் புருஷன் பண்ற பிசினஸ்ல பொண்டாட்டி கூட நின்னாலே அவன் ஜெயிச்சுட்டதா அர்த்தம்னு சொன்னார்ல அப்படின்னு கோமதி கேட்க, அரசி யோசனையா ஆமான்னு தலையாட்டுறாங்க. மீனாவும் ஆமா சொன்னாருங்கிறாங்க. அப்படின்னு கோமதி சொல்ல, அதுல என்ன பிரச்சனை உங்களுக்குங்கிறாங்க மீனா. கதிரை ராஜியை பத்தி நல்ல விதமா தானே அத்தை சொன்னாரு அப்படின்னு மீனா கேட்க, நல்லதா தான் சொன்னாரு,
ஆனா அவங்கள பத்தி பேசுனதா எனக்கு தெரியல, என்னதான் குத்தி காட்டி பேசிட்டு போறாரு அப்படின்னு கோமதி சொல்ல, என்னடா இதுங்கிற மாதிரி மீனாவும் அரசியும் பாக்குறாங்க. என்னத்த பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா திகைச்சு போய் கேட்க, ஏய் ஆமாண்டி, நான் அவர்கிட்ட பிசினஸ்க்கு கூட நிக்கவே இல்லைல்ல அப்படின்னு கோமதி சொல்ல, நிக்கிறீங்களே அத்தங்கிறாங்க மீனா. மாமாவுக்கு எப்பவும் சப்போர்ட்டா தான் இருக்கீங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஐயோ அவர் அத சொல்லல, நான் கடைக்கு கூட போய் வியாபாரத்துக்கு உதவி பண்ணல அத சொல்றாரு அப்படின்னு கோமதியா ஒரு பில்டப் கொடுக்க, அம்மா அப்பாவுக்கு நீ கடைக்கு போறது பிடிக்காது அதனால நீ போகல அப்படின்னு அரசி சொல்ல, ஏய் இல்லடி, இருந்தாலும் நான் போயிருக்கணும்டி அப்படின்னு கோமதி சொல்ல, அது எதுக்கு இப்ப பேசிட்டு இருக்கீங்கிறாங்க மீனா. அவர் என்னதான் குத்தி காட்டி பேசிட்டு போறாரு, அவரை நான் ஜெயிக்க வைக்கலன்னு சொல்லாம சொல்லிட்டு போறாரு அப்படின்னு வருத்தமும் எரிச்சலுமா சொல்றாங்க கோமதி. அடக்கடவுளே அப்படின்ற மாதிரி மீனா பார்க்க, அம்மா அப்படிலாம் ஒண்ணும் இல்லவே இல்லைங்கிறாங்க அரசி. ஏய் அப்படிதாண்டி, நானும் 1000 தடவை கேட்டிருக்கேன், பிசினஸ்க்கு உதவி பண்ணவா வியாபாரத்தை பார்க்கவான்னு, எதுவுமே பண்ணாத வீட்லயே இருன்னு சொல்லிட்டாரு, இப்ப பாரு குத்தி காட்டிட்டு போறாரு அப்படின்னு கோமதி தானாவே யோசிச்சு பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. இரு அவர் வரட்டும், நான் அவர்கிட்டயே பேசிக்கிறேன் அப்படின்னு கோமதி கொஞ்சம் கோவமா அங்கிருந்து போக, அம்மா அப்படின்னு கூப்பிட்டு புரிய வைக்க முயற்சி பண்றாங்க அரசி. ஆனா கோமதி காதுலயே வாங்கிக்கலையே. என்னடா இது புதுசா ஒரு பூதம் கிளம்பி இருக்குன்னு பாக்குறாங்க மீனா. ஐயோ அப்படின்னு அரசி சலிச்சுக்க, மாமா சொன்னது ஒண்ணு, ஆனா இந்த அத்தை வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு போறாங்க அப்படின்னு மீனா சொல்ல, அண்ணி அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியாதா, இப்படிதான் ஓவர் திங்கிங் பண்ணுவாங்க, கொஞ்ச நேரத்துல அவங்களே சரியாயிடுவாங்க அப்படின்னு அரசி சொல்ல, ஆனாலும் ஓவர் திங்கிங் ரொம்ப அநியாயமால இருக்குங்கிறாங்க மீனா. ஆமாதான் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு இருக்காங்க அரசி. பாக்கியம் அவங்க வீட்டு வாசல்ல நின்றுட்டு இருக்க ஒரு 7-8 லேடிஸ் அவங்க முன்னாடி நிக்கிறாங்க. அப்ப ஆட்டோ அந்த ரோட்ல வந்துகிட்டு இருக்கு. தெரிஞ்சவங்களாச்சு என்ன நம்பி பணம் கொடுத்தா கடைசியில இப்படி பண்ணிட்டியே, என் புருஷன் என்னை அந்த கேள்வி கேக்குறாரு, சொல்லையா 50,000 வாங்கி 80 நாள் ஆச்சு, அத வட்டிக்கு விட்டுருந்தேன்னு வச்சுக்க இந்நேரம் அசலை விட பெருசா வந்திருக்கும் அப்படின்னு அந்த லேடி எரிச்சலா சொல்லிக்கிட்டு இருக்க. பாக்கியம் தலையை குனிஞ்சு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஆட்டோ வந்து ஒரு ஆர்ச் அடிச்சு நிற்க மயில இறங்குறாங்க. உங்ககிட்ட பணம் கொடுத்தது எனக்கு தான் நஷ்டம் அப்படின்னு அந்த லேடி கத்திட்டு இருக்க. மயில பதபதப்பா பாக்குறாங்க. சுஜாதா காசு இந்த மாசம் எப்படியும் கொடுத்துட்றேன் சுஜாதா அப்படின்னு பாக்கியம் பம்மிக்கிட்டு சொல்ல, இதத்தான் இத்தனை மாசமா சொல்லிட்டு இருக்கிற, ஆனா பணத்தை கொடுத்த பாடு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மயில உடனே அண்ணன் இந்தாங்கன்னு ஆட்டோவுக்கு பணத்தை எடுத்து கொடுத்துட்டு ஓடுறாங்க. இந்த மாசம் கண்டிப்பா கொடுத்துட்றேன்னு பாக்கியம் சொல்லிட்டு இருக்க. மயில பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. இதையே சொல்லி சொல்லி எத்தனை மாசம் ஆச்சு அப்படின்னு அந்த சுஜாதா மிரட்டிக்கிட்டு இருக்க. பாக்கியம் பாவமா நின்னுட்டு இருக்காங்க. பக்கத்துல நிக்கிற மயில பார்த்துட்டு, இவ கல்யாணத்துக்கு வாங்கின பணம் அப்படின்னு சுஜாதா சொல்லிட்டு இருக்க. லெப்ட் ஹேண்டோட நகத்தை ரைட் ஹேண்டால கிள்ளிட்டு நிக்கிறாங்க மயிலு. கல்யாணமாகி 80 நாள் ஆகுது, இன்னும் பணம் கைக்கு வந்த பாடல, ஓ வீட்டுக்கு என் வீட்டுக்கு நடையா நடந்து என் செருப்பு தேஞ்சது தான் மிச்சம் அப்படின்னு அந்த லேடி திட்டிட்டு இருக்க. இங்க பாரு, ஒரே 1 மாசம் டைம் கொடு, உன் பணத்தை எப்படியும் தந்துடுறேன்னு பரிதாபமா சொல்றாங்க பாக்கியம். நான் என்ன உன் பணத்தை கொடுக்காம ஊரை விட்டா ஓடிட போறேன் அப்படின்னு பாக்கியம் கேட்க, போன தடவை நான் வந்தப்போ முன்வாசலை பூட்டிட்டு பின்வாசல் வழியா உள்ளர போய் கமுக்கமா இருந்தவ தானே, உன்னை எல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு அந்த சுஜாதா சொல்ல மற்ற லேடிஸ் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. பாக்கியம் ரொம்பவே சங்கடமா மயில பாக்குறாங்க. நீ ஓடுனாலும் ஓடிடுவேன்னு சுஜாதா சொல்லிட்டு இருக்க. மயிலு நீ உள்ளர போங்கிறாங்க பாக்கியம். மயிலு பரிதவிச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்க. ஏன் உன் பொண்ணு முன்னாடி அவமானமா இருக்கா உனக்கு அதெல்லாம் வேற இருக்கான்னு சுஜாதா கேவலமா கேக்குறாங்க. இதோ பாரு, நீ பணம் கொடுத்துருக்கிறதா, அதுக்காக இப்படி ஓவராலாம் பேசக்கூடாது அப்படின்னு பாக்கியம் சொல்ல, அம்மா அம்மான்னு பதறாங்க மயிலு. ஏய் அப்படிதான் பேசுவேன், எல்லாரும் சொன்னாங்க யானை வாய்க்கு போன பழமும் பாக்யா கைக்கு போன பணமும் திரும்ப வராதுன்னு. அவங்க சொன்னதெல்லாம் சரியா தான் இருக்கு, ஆனா நான் தான் கேட்கல, உன்னை நம்பி கொடுத்தேன், இப்ப பாரு நடையா நடக்கிறேன். இங்க பாரு, இனிமே வீட்டு வாசல்ல எல்லாம் வந்து நிக்க மாட்டேன், நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவேன் அப்படின்னு சுஜாதா மிரட்ட. ஏய் அப்படின்னு பதறாங்க பாக்கியம். ஐயோன்னு பதறாங்க மயிலு. ஏய் அப்படிலாம் பண்ணிடாத, நான் உன் பணத்தை கொடுத்துடுறேன் அப்படின்னு பாக்கியம் ரொம்பவே பவ்யமா சொல்ல, கொஞ்சமாவது மான அவமானத்துக்கு பயப்படுறவளா இருந்தா இந்த மாசமாவது பணத்தை எண்ணி வை, இல்ல நார் அடிச்சிருவேன் உன்னை அப்படின்னு சுஜாதா அங்கிருந்து போக, அதுக்கப்புறம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவங்களாம் மெல்ல கலைஞ்சி போறாங்க. மயிலு பயமும் பதட்டமுமா எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. நாம ஒரு விஷயமா வந்தா அம்மா பரிதாபமா நின்றுட்டு இருக்காங்களே அப்படின்னு அம்மாவை பாக்குறாங்க மயிலு. பாவம் பணங்கிற ஒரு விஷயத்தால வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு
கூனி குறுகிய போய் நிற்கிறாங்க பாக்யம். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.